நீங்க இப்போ வரைக்கும் சம்பளத்துல பாதி காலியா போயிருக்கு. இல்ல நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி செலவு பண்றதால இல்ல. உங்களுக்கே தெரியாம போயிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வங்கி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. கடைசி 6 மாசத்துக்கு ஒவ்வொரு பைசாவையும் பாருங்க. அப்படியே உங்க கண்ண மூடிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. இதுல எவ்வளவு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணேன்? எவ்வளவு வெறும் உணர்ச்சிக்காக போச்சு? கோபத்துக்காக, சலிப்புக்காக, மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, யாரோ சொன்னாங்கன்னு வாங்குறதுக்காக. இப்போ ஷாக் ஆயிருப்பீங்க. ஏன்னா உண்மையை பார்த்ததும் உங்களுக்கே திடுக்குன்னு இருக்கும். சம்பளம் வந்ததே நெஸ்ட் தான் மாதிரி இருக்கும். ஆனா கையில காசு இல்ல. இன்னைக்கு வீடியோவுல நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையையே மாத்திடும். வெறும் 6 மாசத்துல 1,00,000 ரூபாய் சேர்க்கணுமா? முடியும். ஆனா நீங்க கண்டிப்பா செய்யணும் ஒரு விஷயம். அதுதான் இந்த வீடியோவோட முழு ஃபோகஸ். நான் உங்களுக்கு சொல்ல போறது சாதாரண சேமிப்பு டிப்ஸ் இல்ல. காபி குடிக்காதீங்க, பீட்சா சாப்பிடாதீங்கன்னு சொல்ல போறதும் இல்ல. இது ஒரு மனோதத்துவம். இந்த ஒரு மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சா போதும். உங்க காசு உங்க கையில வரும். இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க செலவு பண்ற விதமே மாறிடும். செலவு பண்றப்பவே மகிழ்ச்சி வரும். அதுதான் என்னோட வாக்குறுதி. ஆனா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா நடுவுல நான் ஒரு விஷயமும் சொல்ல போறேன். அது கேட்டதும் உங்க சேமிப்பு பத்தின கண்ணோட்டமே மாறிடும். அது வரைக்கும் இருங்க. இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள பெரும்பாலான ஒரு சம்பளம் வாங்கின உடனே என்ன செய்றோம்? முதல்ல கரண்ட் பில், அப்புறம் வாடகை, அப்புறம் வீட்டு செலவு, அப்புறம் லோன் இஎம்ஐ, அப்புறம் பெட்ரோல், அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பர்சனல் விஷயம். அப்புறம் கடைசியா என்ன மீதமா இருக்குன்னு பார்த்துட்டு அதுல 2000 3000 சேமிப்புன்னு போடுவோம். சரியா? இதுதான் நம்மள பெரும்பாலானோர் செய்யற தப்பு. சேமிப்பை கடைசியா விடுறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சேமிப்புன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சேமிப்பு தான் முதல்ல வரணும். செலவு பண்ற முன்னாடியே சேமிப்பை ஒதுக்கணும். அப்பதான் அது நடக்கும். இதுக்கு ஒரு பேர் இருக்கு. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்களுக்கே சம்பளம் கொடுங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலாம். இது என்ன புதுசா எல்லாரும் சொல்றாங்களேன்னு நினைக்கலாம். ஆனா உண்மையில செய்யறவங்க எத்தனை பேர்? வெறும் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். உதாரணத்துக்கு சென்னையில ஒரு மாசம் 30,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரை பார்க்கலாம். பேர் ராஜேஷ். சாஃப்ட்வேர் கம்பெனில டெஸ்டர். குடும்பத்தோட மயிலாப்பூர்ல வாடகை வீட்டுல இருக்காரு. சம்பளம் வந்ததும் என்ன செய்யறாருன்னு பாருங்க. வீட்டுக்கு 15,000, வீட்டு மளிகை சாமான் 5,000, இஎம்ஐ 3,000, மொபைல் ரீசார்ஜ் வைஃபைன்னு 1000, பெட்ரோல் 2,000, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேன்னு 1000, வீக்கெண்ட் மூவின்னு 1000. அப்புறம் திடீர்னு மொபைல்ல ஆஃபர் நோட்டிபிகேஷன் வருது. பிளிப்கார்ட்ல சேல். அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிடுவாரு. அதுவும் 2,000 போச்சு. அப்புறம் மாசம் முடியறதுக்குள்ள திடீர்னு அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு வருது. அப்படியே கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிடுவாரு. இப்படியே மாசம் முடியும் போது கையில எதுவுமே இல்ல. சேமிப்புக்கு நினைச்சது நடக்கல. அப்புறம் மனசுக்குள்ள சொல்லிக்குவாரு, அடுத்த மாசம் நல்லா சேமிப்பேன்னு. ஆனா அடுத்த மாசமும் அதே கதை. ராஜேஷ் மாதிரி நம்மள பலருக்கும் பிரச்சனை ஒண்ணுதான். சேமிப்பை எல்லாம் முடிஞ்ச பிறகு செய்யலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நாளும் எல்லாம் முடியறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு வரும். இது நம்ம தப்பு இல்ல. இது நம்ம மூளையோட வேலை. மூளை சொல்லும், இப்போ இது முக்கியம், அதான் பண்ணு. இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகணும், அதான் வாங்கு. இப்போ நீ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் சாப்பிடு. இப்படியே மூளை ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ரீசன் கொடுத்துட்டே இருக்கும். அதான் சைக்காலஜி. இப்போ கொஞ்சம் விஞ்ஞானத்துல போகலாம். மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட மூளையில இருக்க ஒரு ஆமிக்டாலான்னு ஒரு பகுதி. இது என்ன செய்யுதுன்னா உடனடி இன்பத்தை தேடும். இப்போ இருக்கிற மகிழ்ச்சி வேணும். இப்போ இருக்கிற நிம்மதி வேணும். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படாது. அதனால நாம ஒரு பொருளை பார்த்தா உடனே வாங்கணும்னு தோணும். ஒரு விஷயம் சுவையா இருந்தா உடனே சாப்பிடணும்னு தோணும். ஒரு படம் நல்லா இருக்குன்னா உடனே போகணும்னு தோணும். ஆனா நம்ம மூளையில இன்னொரு பகுதியும் இருக்கு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது என்ன செய்யுதுன்னா நாளைக்குன்னு யோசிக்கும். எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணும். ஆனா இதோட பிரச்சனை என்ன தெரியுமா? இது கொஞ்சம் மெதுவா வேலை செய்யும். உடனடியா ரியாக்ட் பண்ணாது. ஆனா அமிக்டாலா உடனே ரியாக்ட் பண்ணிடும். அதனாலதான் நாம எப்போதும் இப்போ இருக்கிற இன்பத்தை தேடுறோம். நாளைக்கு வேணும்னு விட்டுடுறோம். இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ செலவு பண்ணோம்னா உடனடி இன்பம். ஆனா சேமிச்சா என்ன லாபம்னு இப்போ தெரியல. 6 மாசம் கழிச்சுதான் தெரியும். அதனால சேமிப்பு பண்றது கஷ்டமா இருக்கு. இதுக்கு தான் ஒரு ட்ரிக் வேணும். அதுதான் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்ததும் முதல்ல சேமிப்புக்கு போட்டுடணும். அப்புறம் தான் மத்ததுக்கு யோசிக்கணும். இப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க மூளையோட அமிக்டாலாவுக்கே தெரியாம காசு சேர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க அதை முதல்லயே எடுத்துட்டீங்க. அதான் செலவு பண்ற லிஸ்ட்லயே இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுவேன். சென்னையில ஒரு பொண்ணு, பேர் கவிதா. மாசம் 25,000 சம்பளம். பேங்க்ல ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் பிளான் போட்டிருக்கா. சம்பளம் வந்ததும் முதல்ல 5,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வேற அக்கவுண்ட்ல போயிடும். அதுக்கப்புறம் தான் செலவுக்கு பணம் கிடைக்கும். அந்த 5,000 அவளுக்கு கண்ணுக்கே தெரியல. கையில வந்ததா தெரியல. அதனால செலவு பண்ண தோணல. இப்படியே 6 மாசம் போனதும் அந்த அக்கவுண்ட்ல 30,000 ரூபாய் சேர்ந்திருக்கு. அவளுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கு. அவ சொல்றா, எனக்கு தெரியல இவ்வளவு காசு என்னகிட்ட இருக்குன்னு. நான் என்ன பண்ணேன்னா வெறும் ஒரு மாச ஆரம்பத்துல 5,000 ஆட்டோமேட்டிக்கா மாத்தினேன். அவ்வளவுதான். மத்ததுல நான் என் வழக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்தேன்.
எந்த பெரிய தியாகமும் இல்லைன்னு. இதுதான் மேஜிக், இதுதான் சீக்ரெட். நீங்க உங்க மூளையை ஏமாத்தணும். சேமிப்பை கண்ணுக்கே தெரியாம செய்யணும். அப்படி செஞ்சா உங்க மூளை அதை செலவுன்னு நினைக்காது. அது இல்லாததான் நினைச்சிடும். இருக்கிறதுல செலவு பண்ணும். அதான் விஷயம். இதை செய்ய 3 வழி இருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர், ரெக்கரிங் டெபாசிட், பேமெண்ட் வாலெட் சேமிப்பு. இதுல எது வேணாலும் செய்யலாம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். உங்க கையால செய்யக்கூடாது. ஏன்னா கையால செய்யும் போது மனசுல தோணும், இந்த மாசம் கொஞ்சம் செலவு அதிகம், அதான் சேமிப்பை ஸ்கிப் பண்ணிடலாம்னு. அதான் ஆகக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல் விஷயம், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் செலவு பண்ற முன்னாடி சிந்திக்கிற பழக்கம். இதுக்கு ஒரு பேர் வெயிட் டைம். காத்திருங்க, உடனடியா வாங்காதீங்க. இதை விரிவா பார்க்கலாம். நம்மள பெரும்பாலானோருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இம்பல்ஸ் பையிங், உணர்ச்சி வசப்பட்டு வாங்குறது. ஆன்லைன் ஷாப்பிங்ல பார்த்ததும் வாங்கிடுறது, ஷோரூம்ல போனதும் வாங்கிடுறது, மாலுல நடக்கும்போது பார்த்ததும் வாங்கிடுறது. இதெல்லாம் இம்பல்ஸ். இது நம்ம பாக்கெட்டை காலி பண்ணிடும். இதுக்கு மருந்து ஒண்ணுதான். 24 மணி நேரம் காத்திருங்க. எதை வாங்கணும்னு தோணுதோ அதை உடனே வாங்காதீங்க. 24 மணி நேரம் யோசியுங்க, அப்புறம் வாங்குங்க. இதுல என்ன நடக்கும் தெரியுமா? முதல் நாள் ரொம்ப வேணும்னு தோணும், அடுத்த நாள் கொஞ்சம் குறையும், 3வது நாள் வேண்டாமேன்னு தோணும். இதான் நடக்கும். உதாரணமா சொல்றேன். கோயம்பேடுல ஒருத்தர் பேர் முருகன் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போற வழியில பிக் பஜார் பக்கம் போனாரு. அங்க ஒரு புதுசா வந்த ஷூ கடையில நல்ல ஷூ எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கலர் நல்லா இருந்தது, டிசைன் நல்லா இருந்தது. அப்படியே உள்ள போய் கேட்டாரு. விலை 3800, கொஞ்சம் அதிகம்னு தோணுச்சு. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கலாமான்னு யோசிச்சாரு. அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. 24 மணி நேரம் காத்திருக்கணும்னு. அதான் அன்னைக்கு வாங்கல. வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அவருக்கு இன்னும் அந்த ஷூ நினைவுக்கு வந்தது. ஆனா முதல் நாள் மாதிரி அவ்வளவு தீவிரம் இல்ல. சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம்னு விட்டுட்டாரு. 3வது நாள் அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு வீட்டுல இப்போவே 2 ஷூ இருக்கு, அதுலயும் ஒண்ணு நல்லா இருக்கு, எதுக்கு இப்ப இன்னொன்னு வாங்கணும்னு. அப்படியே அந்த ஐடியாவை விட்டுட்டாரு. 3800 ரூபாய் சேமிச்சிட்டாரு. அவருக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தேவையில்லாத ஒரு செலவு, உணர்ச்சி வசப்பட்டு வாங்குற செலவு. அதை தடுத்துட்டேன்னு. இதுதான் வெயிட் டைம், காத்திருக்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு டெக்னிக். இதை செஞ்சா மட்டும் போதும். மாசத்துக்கு 2000 3000 ரூபாய் சேமிச்சிடலாம். இதை பெரிய வாங்குறதுக்கும் அப்ளை பண்ணலாம், சின்ன வாங்குறதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ல போட்டுட்டு ஒரு நாள் விடுங்க. அப்புறம் பாருங்க வேணுமான்னு தோணுதான்னு. 10ல 8 தடவை வேண்டாம்னு தோணும். இப்போ 2 விஷயம் சொல்லியாச்சு. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், வெயிட் டைம். ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கேஷ் என்வலப் சிஸ்டம். இதை பத்தி நான் விரிவா சொல்லுவேன். இதுவே உங்க சேமிப்பை பல மடங்கு கூட்டிடும். கேஷ் என்வலப் சிஸ்டம்னா என்ன? உங்க சம்பளத்தை பல பாகமா பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரை மாதிரி வச்சுக்கிறது. இன்னைக்கு கேஷ் கிடையாது, எல்லாம் ஆன்லைன். அதான் இதுக்கு பதிலா நம்ம வச்சுக்கிறது டிஜிட்டல் என்வலப். வேற வேற வங்கி அக்கௌண்ட், வேற வேற வாலெட், வேற வேற பர்பஸ்க்கு வேற வேற காசு. இதை பத்தி நான் விரிவா சொல்லுவேன். சம்பளம் வந்ததும் முதல்ல என்ன செய்யணும்? 4 பகுதியா பிரிக்கணும். 50-30-20 ஃபார்முலா. 50% நெசசிட்டிஸுக்கு, 30% வாண்ட்ஸுக்கு, 20% சேமிப்புக்கு. நெசசிட்டிஸ்னா என்ன? வீட்டு வாடகை, மளிகை சாமான், இஎம்ஐ, கரண்ட் பில், பெட்ரோல். இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது, அதான் நெசசிட்டி. இதுக்கு 50%. வேண்ட்ஸ்னா என்ன? ஹாபிஸ், சந்தோஷம், மூவிக்கு போறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே கிஃப்ட், ஆன்லைன் ஷாப்பிங். இதெல்லாம் வேண்ட்ஸ். இதுக்கு 30%. சேமிப்புக்கு 20%. இதை பிரிச்சு வச்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கே புரியும் எதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு. இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? சேமிப்பு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க முதல்லயே பிரிச்சுட்டீங்க செலவு பண்ற முன்னாடியே. இதை எப்படி நடைமுறையில செய்யறதுன்னு பார்க்கலாம். சென்னையில ஒருத்தர் பேர் குமார், சம்பளம் 40,000. அவர் என்ன பண்ணிறாருன்னா 3 வங்கி அக்கவுண்ட் வச்சிருக்கிறாரு. முதல் அக்கவுண்ட்ல சம்பளம் வரும். அது வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா 20% 2வது அக்கவுண்ட்ல போயிடும். அதுதான் சேமிப்பு அக்கவுண்ட். அதாவது அவர் தொட மாட்டாரு. அதுல ஏடிஎம் கார்டு கூட இல்ல. அப்புறம் முதல் அக்கவுண்ட்லயே இருக்கிறதுல 50% நெசசிட்டிஸுக்கு, 30% 3வது அக்கவுண்ட்ல போடுவாரு. அதுதான் வாண்ட்ஸ் அக்கவுண்ட். இந்த 3வது அக்கவுண்ட்ல இருந்துதான் அவர் எல்லா சந்தோஷத்துக்கும் செலவு பண்ணுவாரு. மூவிக்கு போறதா இருந்தாலும் இதுல இருந்துதான், ஷாப்பிங் போறதா இருந்தாலும் இதுல இருந்துதான். இதுல என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டுப்பாடு வருது. வாண்ட்ஸ் அக்கவுண்ட்ல காசு இருந்தாதான் செலவு பண்ண முடியும், காசு இல்லைன்னா வேணாம். நெசசிட்டி அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஏமே கரண்ட் பில்லுக்கெல்லாம் காசு இருக்கு. அதை தொடக்கூடாதுன்னு அவருக்கே தெரியும். இப்படியே மாசம் முடியும் போது சேமிப்பு அக்கவுண்ட் நிரம்பிடும். 6 மாசத்துல கிட்டத்தட்ட 48,000 ரூபாய் சேர்ந்திருக்கும். அவருக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும், நான் எதுவும் பெரிய தியாகம் பண்ணலையேன்னு. இதுதான் கேஷ் என்வலப் சிஸ்டம். இதை செஞ்சா மட்டும் போதும், சேமிப்பு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த 3 அக்கவுண்டும் வேற வேற வங்கியில இருக்கணும். ஒரே வங்கியில இருந்தா எளிதா மாத்திடலாம்.
அதான் ஆகக்கூடாது. அதான் வேற வேற வங்கியில வைக்கணும். டிரான்ஸ்ஃபர் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். அப்பதான் நீங்க தொட மாட்டீங்க. சேமிப்பு கரெக்ட்டா நடக்கும். இதுவரைக்கும் நான் சொன்னது 3 விஷயம். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், வெயிட் டைம், கேஷ் என்வலப். இத செஞ்சா மட்டும் போதும். உங்க சேமிப்பு ரொம்ப நல்லா நடக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் வேணும். அது என்ன தெரியுமா? காசு பத்தின மனசு, மைண்ட் செட். இத பத்தி கொஞ்சம் பேசலாம். நம்மள பலருக்கும் காச பத்தி தப்பான நினைப்பு இருக்கும். காசு சேர்க்கிறதுனா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். காசு சேர்க்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சாதத்தோட இருக்கணும்னு நினைப்போம். இது தப்பு. சேமிப்புன்னு சொல்றது தியாகம் இல்ல. இது ஒரு சமநிலை, பேலன்ஸ். இன்னைக்கும் என்ஜாய் பண்ணணும், நாளைக்கும் நிம்மதியா இருக்கணும். ரெண்டும் சேர்த்துதான் வாழ்க்கை. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க செலவு பண்றப்ப குற்ற உணர்வு படக்கூடாது. நான் இத வாங்கினேன், அதான் காசு வீணாயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இல்ல, நீங்க வாங்கலாம். ஆனா உங்க வாண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற காசுல வாங்குங்க. அப்ப குற்ற உணர்வே வராது. ஏன்னா நீங்க முதல்லயே பிளான் பண்ணீங்க. இதுக்குன்னு காசை எடுத்து வச்சீங்க. இப்போ வாங்குறீங்க. அதான் சந்தோஷம். இதுதான் ரைட் வே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒண்ணு செய்யுங்க. லைக் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொன்னு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். இதுல நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு. நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ரெக்கார்ட் பண்றேன், எடிட் பண்றேன். எல்லாமே நானே செய்றேன். உங்களுக்கு உதவணும்னு அதான் சிறிது நேரம் ஒதுக்கி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? நன்றி. இப்போ மறுபடியும் நம்ம டாபிக்கு வருவோம். இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாம் சேமிப்பை பத்தி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, செலவு குறைக்கிறது. இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். செலவை குறைக்கணும்னா முதல்ல செலவை புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்றோம்னு தெரியணும். அதுக்கு ஒரே வழி, செலவை ட்ராக் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். இதை இப்படி செய்யலாம். முதல்ல ஒரு மாசம் உங்க எல்லா செலவையும் எழுதுங்க. சின்ன சின்ன செலவும் எழுதுங்க. காலையில சாக்லேட் வாங்குனீங்களா? அதையும் எழுதுங்க. பஸ்ல போனீங்களா? அதையும் எழுதுங்க. சாயங்காலம் சமோசா வாங்குனீங்களா? அதையும் எழுதுங்க. ஏன்னா சின்ன சின்ன செலவு தான் பெரிய ஓட்டை போடும். இத ஒரு மாசம் பண்ணுங்க. அப்புறம் அந்த மாச கடைசியில பாருங்க, எதுக்கெல்லாம் செலவாயிருக்குன்னு. அப்பதான் திடுக்குன்னு இருக்கும். ஓ, இவ்வளவு செலவா வீணா போயிருக்கான்னு. உதாரணத்துக்கு சொல்றேன். திருச்சியில ஒருத்தர், பேர் சக்திவேல், ஐடி கம்பெனில வேலை. தினமும் ஆபீஸுக்கு போறப்ப காபி வாங்குவாரு. பக்கத்துல இருக்கிற கஃபே காபி டேயில ஸ்பெஷல் காபி, 50 ரூபாய். தினமும் சனி ஞாயிறு தவிர மத்த நாள் எல்லாம். மாசத்துக்கு 25 நாள். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்னா மாசத்துக்கு 1250 ரூபாய். ஆனா அவருக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 50 தான், சின்ன தொகை. ஆனா மாசம் முழுக்க பார்த்தா 1250. இது அவரு எழுதி பார்த்தப்பதான் புரிஞ்சுது. அவரு சொல்றாரு, எனக்கே நம்ப முடியல. நான் காஃபிக்கு மட்டும் 1250 செலவு பண்றேன் நானு. அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, ஆபீஸ்ல இருக்கிற ஃப்ரீ காபி குடிக்க ஆரம்பிச்சாரு. வீட்டுல இருந்து டம்ளர்ல காபி கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அப்படி 1250 ரூபாய் சேமிச்சிட்டாரு. 6 மாசத்துல 7500 ரூபாய். இது சின்ன தொகை இல்ல. இதுதான் டிராக்கிங்கோட பவர். நீங்க எதை ட்ராக் பண்றீங்களோ அது இம்ப்ரூவ் ஆகும். வந்து எந்த விஷயத்துக்கும் உண்மை. உடல் எடை குறைக்கணுமா? ட்ராக் பண்ணுங்க. செலவு குறைக்கணுமா? ட்ராக் பண்ணுங்க. படிப்புல நல்லா செய்யணுமா? ட்ராக் பண்ணுங்க. இதுதான் விதி. ட்ராக் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு. இப்போ செலவை ட்ராக் பண்ண என்ன செய்யலாம்? ஒரு நோட்புக் வைங்க. அல்லது மொபைல்ல ஒரு ஆஃப் போடுங்க. எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் மாதிரி. தினமும் செலவை எழுதுங்க. ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க. எந்த செலவு தேவையில்லாததுன்னு பாருங்க. அடுத்த வாரம் அதை குறையுங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. 2-3 மாசத்துல உங்க செலவு முறையே மாறிடும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் இவ்வளவு காசை வீணா செலவு பண்ணினேன் நானு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியம். நம்மள பலருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சோஷியல் பிரஷர், சமூக அழுத்தம், மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு செலவு பண்றது. இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. எல்லாரும் வீக்கெண்ட்ல ரிசார்ட்டுக்கு போகலாம்னு பிளான் போடுறாங்க. உங்களுக்கு இப்போ அவ்வளவு காசு இல்ல. ஆனா போகலைன்னா என்ன நினைப்பாங்கன்னு பயமா இருக்கு. அதான் போயிடுறீங்க. கடைசியில 2000 செலவாகுது. இதுதான் சோஷியல் பிரஷர். இத தடுக்கணும். எப்படின்னா, வெளிப்படையா பேசுறது. இல்லன்னா இல்லன்னு சொல்றது. எனக்கு இப்போ காசு இல்லன்னு சொல்றது. இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நிஜமாவே காசு இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. உங்க நண்பங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சு காட்டினா அவங்க உண்மையான நண்பங்க இல்ல. அதான் விஷயம். இன்னொரு உதாரணம், கல்யாணம். நம்ம நாட்டுல கல்யாணம்னா பெரிய விஷயம். நிறைய செலவு, நிறைய ஆட்கள், நிறைய காட்சி. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதுக்காகவே செலவு பண்றது. இதுதான் பிரச்சனை. கல்யாணம் உங்களுக்காக, உங்க பார்ட்னருக்காக, உங்க குடும்பத்துக்காக, மத்தவங்களுக்காக இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துல எவ்வளவு செலவு பண்றதுன்னு உங்களுக்கே முடிவு செய்ய உரிமை இருக்கு. யாரும் கம்பல் பண்ண முடியாது. இதை நினைவுல வச்சுக்கணும். மதுரையில ஒருத்தர், பேர் வேலு. அவர் தங்கச்சி கல்யாணம். எல்லாரும் சொல்றாங்க பெருசா பண்ணணும்னு, 1000 பேருக்கு விருந்து வைக்கணும்னு. ஆனா அவருக்கு அவ்வளவு காசு இல்ல. அவருக்கு லோன் வாங்கணும்னு தோணுது. ஆனா லோன் வாங்கணும்னா 10 வருஷம் அடைக்கணும். அது தப்புன்னு அவருக்கே தெரியும்.
அப்போ என்ன செஞ்சாரு? தங்கச்சியோட பேசினாரு. நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம்னு, நம்ம எவ்வளவு ஆட்கள கூப்பிடலாம்னு. கடைசியில முடிவு பண்ணினாங்க 300 பேருக்கு விருந்து. சிம்பிள் ஃபங்ஷன். நல்ல சாப்பாடு, நல்ல மியூசிக், நல்ல போட்டோகிராஃபி. ஆனா அதிகப்படியான காட்சி இல்ல. செலவு 3,00,000 ரூபாய். அவரோட பட்ஜெட்டுக்குள்ள லோன் இல்லாம முடிஞ்சது. கல்யாணம் நல்லா நடந்தது. தங்கச்சி சந்தோஷமா இருந்தாங்க. மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அது முக்கியம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். இதுதான் ரைட் மைண்ட் செட். சோஷியல் பிரஷருக்கு அடிமையாகாம இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இதை கேட்டதும் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். இந்தியால தமிழ்நாட்டுல செய்யப்பட்ட ஒரு சர்வேல தெரிஞ்சுது. அதிகமான மக்கள் ஒரு மாச செலவுல 2000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் வீணா செலவு பண்றாங்களாம். இம்பல்ஸ் பையிங், சோஷியல் பிரஷர், உணர்ச்சி வசப்பட்ட செலவு, இதெல்லாம் சேர்ந்து. இப்போ ஒரு விஷயம் யோசிங்க. நீங்களும் இதை செய்யறீங்களா? நீங்களும் மாசத்துக்கு 2000 3000 ரூபாய் வீணா செலவு பண்றீங்களா? இல்லைன்னா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பெரும்பாலானோர் செய்யறாங்க. நீங்களும் செய்யலாம். ஆனா இதை இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? மாத்தணும். வீணான செலவை நிறுத்தணும். ட்ராக் பண்ணணும். சேமிக்கணும். இதுதான் வழி. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட். இது ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? திடீர் தேவைக்கு வச்சிருக்கிற காசு. வேலை போனா, திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா, வீட்டுல ஏதாவது பழுது வந்தா, இதுக்கெல்லாம் வச்சிருக்கிற காசு. இது இல்லாம வாழக்கூடாது. இது இருந்தாதான் நிம்மதி. எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 3 மாச செலவு. இன்னும் நல்லா இருந்தா 6 மாச செலவு. உதாரணத்துக்கு உங்க மாச செலவு 20,000னா எமர்ஜென்சி ஃபண்ட் 60,000 முதல் 1,20,000 வரைக்கும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா எந்த நேரமும் கஷ்டம் வரலாம். கோவையில ஒருத்தர் பேரு கார்த்திக். அவருக்கு ஒரு நாள் திடீர்னு வேலை போயிடுச்சு. கம்பெனில ஆஃப். அவர் பேனிக் ஆயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏமே கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், குடும்ப செலவாகும், எல்லாத்துக்கும் காசு எங்கன்னு. அப்போ ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. அவர் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்தாரு. அதுல 1,00,000 ரூபாய் இருந்தது. அது இருந்ததால அவருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. அந்த காசுல அடுத்த 3 மாசம் நல்லா இருந்தாரு. அதுக்குள்ள புதுசா வேலை கிடைச்சது. எமர்ஜென்சி ஃபண்ட் காப்பாத்துச்சு. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? கடன் வாங்கி இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. அவமானம், டென்ஷன் எல்லாம் ஆயிருக்கும். ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்ததால தப்பிச்சாரு. எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தனி அக்கவுண்ட் திறங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதுல மாசம் 1000 ரூபாய் போடுங்க. கொஞ்ச காலத்துல 2000, அப்புறம் 3000, இப்படியே கூட்டுங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் நிரம்பி இருக்கும். இது உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும். எந்த நேரமும் உதவும். இப்போ இன்னொரு விஷயம் பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இது ரொம்ப முக்கியம். சேமிப்பை வெறும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சா போதாது. அது இன்ஃப்ளேஷனால மதிப்பு குறைஞ்சிடும். அதான் இன்வெஸ்ட் பண்ணணும். முதலீடு பண்ணணும். இதை பத்தி விரிவா பார்க்கலாம். முதலீடுனா என்ன? உங்க காசை வேலைக்கு விடுறது. உங்களுக்காக காசை சம்பாதிக்குது. எப்படின்னு பார்க்கலாம். நீங்க 1,00,000 ரூபாய் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டா வட்டி வருஷத்துக்கு 3%, அதாவது 3,000 ரூபாய். ஆனா அதே காசை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா சராசரியா 12% வட்டி, அதாவது 12,000 ரூபாய். இதுதான் வித்தியாசம். இதுதான் முதலீட்டோட பவர். ஆனா நிறைய பேருக்கு முதலீடு பண்ண பயமா இருக்கும். ஷேர் மார்க்கெட் ரிஸ்கான விஷயம்னு நினைப்பாங்க. நஷ்டம் வரும்னு பயப்படுவாங்க. இது ஓரளவுக்கு சரிதான். ஆனா சரியான முறையில செஞ்சா ரிஸ்க் குறையும், நல்ல லாபம் வரும். அதுக்கு என்ன செய்யணும்? எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது என்ன செய்யும்? மாசம் மாசம் ஒரே தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும், ஆட்டோமேட்டிக்கா. இதோட நன்மை என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏறினாலும் குறைஞ்சாலும் உங்க சராசரி விலை நல்லா இருக்கும். நீண்ட காலத்துல நல்ல லாபம் வரும். இதுதான் எஸ்ஐபியோட பவர். திருவள்ளூர்ல ஒருத்தர் பேர் மணி. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஆரம்பிச்சாரு. மாசம் 3,000 ரூபாய், ஆட்டோமேட்டிக். அவர் மறந்துட்டாரு. அதை பத்தியே யோசிக்கல. 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த அக்கவுண்ட்ல 4,00,000 ரூபாய் இருந்தது. அவர் மாசம் 3,000 போட்டாரு. 5 வருஷத்துல மொத்தம் 1,80,000 போட்டிருக்காரு. ஆனா அக்கவுண்ட்ல 4,00,000 கூடுதலா 2,20,000 வட்டி. இதுதான் எஸ்ஐபியோட பவர். காம்பவுண்டிங், வட்டிக்கு மேல வட்டி, காலப்போக்கில் பெரிய தொகை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுன்னு. இதுக்கு நான் இங்க விரிவா சொல்ல முடியாது. ஏன்னா இது வீடியோவோட ஸ்கோப் இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க ஒரு புத்தகம் படிங்க, தி லிட்டில் புக் ஆஃப் கமான் சென்ஸ் இன்வெஸ்டிங். ஜான் போகல் எழுதினது. இந்த புஸ்தகம் உங்களுக்கு முதலீடு பத்தி எல்லாத்தையும் சொல்லும். எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுன்னு, எப்படி நீண்ட காலத்துல செல்வம் சேர்க்கிறதுன்னு எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. விரிவா, எளிமையா. இந்த புஸ்தகத்தோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கமெண்ட்ல இருக்கும். போய் படியுங்க. ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு கிளாசிக் புத்தகம். எல்லாரும் படிக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம மெயின் டாபிக்கு வருவோம். 6 மாசத்துல 1,00,000 சேர்க்கணும்னா என்ன செய்யணும்? கணக்கு போடலாம். ஒரு மாசம் 16,668 ரூபாய் சேர்க்கணும். இது நடக்குமா? நடக்கும். எப்படின்னு பார்க்கலாம். உங்க சம்பளம் 30,000ன்னு வச்சுக்குவோம். 20% சேமிப்பு,
அது 6000 ரூபாய். இதுக்கு மேல வீணான செலவை குறைங்க. இம்பல்ஸ் பையிங், சோஷியல் பிரஷர் எல்லாம் குறைங்க. மாசத்துக்கு 2000 குறைக்கலாம். அது 8000 ஆயிடும். அப்புறம் ஏதாவது சைடு இன்கம் பாருங்க. வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் வேலை, ஆன்லைன் டியூஷன் ஏதாவது மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதையும் சேருங்க. ஆக மொத்தம் 11,000 ரூபாய். இது கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? எமர்ஜென்சி ஃபண்ட் முடிஞ்சதா இருந்தா உங்க சேமிப்பை 30%க்கு கூட்டுங்க. 9,000 ரூபாய். அதோட வீணான செலவு 2000. சைட் இன்கம் 3000, மொத்தம் 14,000. இன்னும் கொஞ்சம் கம்மி. கடைசியா ஒரு விஷயம், உங்க வாண்டஸ் அக்கவுண்ட்ல செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. மாசத்துக்கு 3000 கூடுதலா சேமிங்க. அதுவும் சேர்த்தா 17,000. இது போதும். 6 மாசத்துல 1,02,000 சேர்ந்திடும். இலக்கு முடிஞ்சுது. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா, கொஞ்சம் கவனமா இருந்தா, கொஞ்சம் பொறுமையா இருந்தா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒரு விஷயம் நினைவுல வைங்க, இது ஒரு போட்டி இல்ல, இது உங்க பயணம். மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்களோட நேத்தியவங்களோட ஒப்பிடுங்க. நேத்து நீங்க எவ்வளவு சேமிச்சீங்கன்னு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு சேமிக்கிறீங்கன்னு பாருங்க. அது கூடுதலா இருந்தா நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இதுதான் முக்கியம். இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கலாம். மனசு, மைண்ட் செட். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். சேமிப்பு பத்தின மனசு எப்படி இருக்கணும்? இத பத்தி நான் விரிவா பேசுவேன். நம்மள பலருக்கும் காசை பத்தி தப்பான நம்பிக்கை இருக்கும். காசு தான் எல்லாம். இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. இது தப்பு. காசு முக்கியம். ஆனா காசு தான் எல்லாம் இல்ல. வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உறவுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அனுபவங்கள். இதெல்லாம் காசை விட முக்கியம். ஆனா காசு இல்லாம இதெல்லாமும் கஷ்டம். அதான் காசு வேணும். ஆனா காசுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது. இதுதான் பேலன்ஸ். காசுக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஆராய்ச்சியில தெரிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல காசு வந்தா மகிழ்ச்சி கூடுறது இல்ல. உதாரணத்துக்கு மாசம் 20,000 சம்பாதிக்கிறவருக்கும் 40,000 சம்பாதிக்கிறவருக்கும் மகிழ்ச்சியில வித்தியாசம் இருக்கும். ஏன்னா 40,000 சம்பாதிக்கிறவருக்கு கொஞ்சம் நிம்மதி கூடுதல். அடிப்படை தேவைகள் நல்லாக பூர்த்தியாகும். ஆனா 40,000 சம்பாதிக்கிறவருக்கும் 80,000 சம்பாதிக்கிறவருக்கும் மகிழ்ச்சியில பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அடிப்படை தேவைகள் 2 பேருக்கும் பூர்த்தியாகிடுது. அப்புறம் வர்ற காசு வெறும் லக்ஷரி. அது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தாது. இதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும்? காசை சரியான முறையில பயன்படுத்தணும். எதுக்காக? அனுபவத்துக்காக, பொருளுக்காக இல்ல. இதுதான் ரகசியம். ஒரு புதுசா போன் வாங்குறது மகிழ்ச்சி தரும். ஆனா அது தற்காலிகம். 2 வாரம் கழிச்சு அந்த மகிழ்ச்சி போயிடும். ஆனா உங்க குடும்பத்தோட ஊருக்கு போறது, ஒரு நல்ல ட்ரிப் போறது, புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறது, இதெல்லாம் நெடுநாள் மகிழ்ச்சி தரும். நினைவுல நிக்கும். இதுதான் வித்தியாசம். காசை அனுபவத்துக்கு செலவு பண்ணுங்க, பொருளுக்கு இல்ல. இத பத்தி இன்னும் விரிவா சொல்லி இருக்கு ஒரு புத்தகம். சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹவுசல் எழுதினது. இந்த புத்தகம் ரொம்ப நல்லது. காசை பத்தி, செல்வத்தை பத்தி, மனோதத்துவம் பத்தி எல்லாமே இந்த புஸ்தகத்துல இருக்கு. எளிமையா, சுவாரஸ்யமா, கதை மாதிரி. இத படிச்சா உங்க காசு பத்தின கண்ணோட்டமே மாறிடும். நீங்க எதுக்கு சேமிக்கிறீங்கன்னு புரியும், எதுக்கு முதலீடு பண்றீங்கன்னு புரியும், வாழ்க்கையில காசோட இடம் என்னன்னு புரியும். இந்த புத்தகத்தோட லிங்க் கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கமெண்ட்ல இருக்கும். தயவு செய்து படியுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு கேம் சேஞ்சர் புத்தகம். இப்போ மறுபடியும் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். 6 மாசத்துல 1,00,000 ரூபாய் சேர்க்கணும்னா என்ன வேணும்? 3 விஷயம். திட்டம், கட்டுப்பாடு, பொறுமை. திட்டம் என்ன? பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், வெயிட் டைம், கேஷ் என்வலப். கட்டுப்பாடு என்ன? செலவை ட்ராக் பண்றது, வீணான செலவை குறைக்குது, சோஷியல் பிரஷருக்கு அடிமையாகாம இருக்குது. பொறுமை என்ன? நாள் முழுக்க சேமிப்பை பத்தி நினைச்சிட்டே இருக்க கூடாது. ரிலாக்ஸா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. சிஸ்டம் வேலை செய்யும், காலம் உங்களுக்கு உதவும், கம்பவுண்டிங் நடக்கும். பொறுமையா இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியம். சேமிப்பு அப்படி என்பது ஒரு பழக்கம், ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு மாசம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. இதை தொடர்ந்து செய்யணும். வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்தணும். அப்பதான் உண்மையான பலன் கிடைக்கும். செல்வம் சேரும், நிம்மதி வரும், வாழ்க்கையில பாதுகாப்பு வரும். இதுதான் லாங் டைம் கோல். ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். சேமிப்பை ஒரு தண்டனையா நினைக்க கூடாது. சேமிப்புன்னா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கணும்னு நினைக்க கூடாது. இல்ல, சேமிப்பு என்பது உங்களுக்கு ஒரு கிஃப்ட். நாளைய உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற கிஃப்ட். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். இதுதான் சேமிப்பு. இதை இப்படி நினைச்சா சேமிப்பு ஈஸியா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். நாளைக்கே ஆரம்பிக்கலாம். என்ன செய்யணும்? முதல்ல உங்க வங்கி அக்கவுண்ட் தரங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட். இதுல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணுங்க. சம்பளம் வர்ற அக்கவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியும் 20% ஆட்டோமேட்டிக்கா இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போகணும். இதை செட் பண்ணிடுங்க. இதுக்கு வங்கியில கேட்டா சொல்லுவாங்க, அல்லது நெட் பேங்கிங்ல செய்யலாம். 2வது, ஒரு நோட் புக் வாங்குங்க, அல்லது மொபைல்ல ஒரு ஆஃப் போடுங்க, எக்ஸ்பென்ஸ் மேனேஜர். தினமும் செலவை எழுதுங்க, எல்லா செலவையும். ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க. என்ன செலவு தேவையில்லாததுன்னு பாருங்க. அடுத்த வாரம் அதை குறையுங்க. 3வது, 24 மணி நேர ரூல் ஃபாலோ பண்ணுங்க.
எதை வாங்கணும்னு தோணுதோ 24 மணி நேரம் காத்திருங்க. அப்புறம் வாங்குங்க. 4வது, சோஷியல் பிரஷருக்கு அடிமையாகாதீங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்ல கத்துக்குங்க. உங்க லிமிட்குள்ள செலவு பண்ணுங்க. 5வது, எமர்ஜென்சி ஃபண்ட் ஆரம்பியுங்க. மாசம் ரூபாய் 1000 போடுங்க. கொஞ்ச காலத்துல கூட்டுங்க. 6வது, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆரம்பிடுங்க. மாசம் 2000 3000 ரூபாய் நீண்ட காலத்துக்கு. இதெல்லாம் செஞ்சா உங்க வாழ்க்கையே மாறிடும். 6 மாசத்துல 1 லட்சம் சேரும். 1 வருஷத்துல 2 லட்சம், 2 வருஷத்துல 4 லட்சம். இப்படியே தொடர்ந்தா 10 வருஷத்துல உங்களுக்கு நல்ல செல்வம் சேரும். நிம்மதி வரும். வாழ்க்கை சுகமா இருக்கும். இப்போ நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில காசு முக்கியம். ஆனா காசுதான் எல்லாம் இல்ல. உங்க உடல் நலம் முக்கியம். உங்க குடும்பம் முக்கியம். உங்க நண்பர்கள் முக்கியம். உங்க அனுபவங்கள் முக்கியம். காசை சேர்க்கிறேன்னு இதையெல்லாம் தியாகம் பண்ணாதீங்க. பேலன்ஸ் வச்சுக்குங்க. காசை சேருங்க. ஆனா வாழ்க்கையையும் என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு நம்ம பார்த்தது நிறைய விஷயங்கள். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், வெயிட் டைம், கேஷ் என்வெலப், எமர்ஜென்சி ஃபண்ட், முதலீடு, மனோதத்துவம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போதாது. செய்யணும். நாளைக்கே ஆரம்பியுங்க. முதல் ஸ்டெப் எடுங்க. வங்கி அக்கவுண்ட் திறங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணுங்க. செலவை எழுத ஆரம்பியுங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். ஆனா இதுதான் பெரிய மாற்றத்துக்கு வழி. நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கினீங்க. என் வீடியோவை பார்த்தீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இப்போ ஒண்ணு செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. இது அவங்களுக்கும் உதவும். காசை சரியான முறையில கையாள்றது எல்லாருக்கும் தெரியணும். அதான் இந்த வீடியோவை பண்ணினேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த பார்ட் நல்லா இருந்தது, என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு எப்படியும் உதவுறேன். மறுபடியும் நன்றி. உங்க வாழ்க்கையில செல்வம் சேரட்டும், நிம்மதி வரட்டும், மகிழ்ச்சி நிரம்பட்டும், வாழ்க்கை சுகமா இருக்கட்டும். பணத்தோட அடிமையா இல்லாம பணத்தோட எஜமானா வாழுங்க. உங்க எதிர்காலத்துக்கு இன்னைக்கே திட்டமிடுங்க. நாளைய நிம்மதிக்கு இன்னைக்கே விதையுங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு காசை சேர்ந்திருக்குன்னு. அப்போ நீங்க எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, நன்றின்னு. அதுதான் எனக்கு பெரிய சம்பளம். சரியா? மறுபடியும் ரொம்ப நன்றி. வணக்கம். பாய்.